மும்தாஜ், நான் ஏற்கனவே சொன்னது போன்று வறட்சி பாதித்த மாவட்டங்கள் என அறிவிப்பதற்கான அந்த முதல் கட்ட அதிகாரம் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்டம் எப்படி வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்கிற புள்ளி விவரங்கள் களத்தகவல்களை சேகரித்து அதனை முதலமைச்சருக்கு அனுப்பி அவர் ஒட்டுமொத்தமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் வறட்சி சூழலை கணக்கில் கொண்டு அது குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பான ஒரு ஒப்பீட்டு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் பொதுவாக அந்த ஒப்பீட்டு அறிக்கையில் குழுக்கள் தயார் செய்வார்கள். அந்த குழுக்களின் அடிப்படையில் நிவாரண நிதிகளை அறிவிப்பது, குறிப்பாக பயிர் காப்பீடு அல்லது பயிர் இழப்பு, இந்த இரண்டு விஷயங்கள் தான் மிக முக்கியமான ஒன்று. பயிர் இழப்புக்கு சதவீத அடிப்படையில் நிவாரண உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்ததை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். 50% பயிர் இழப்புக்கு இவ்வளவு தூரம், 30% இழப்புக்கு இவ்வளவு தூரம் நிதி என்று பல்வேறு இழப்பீடுகளை ஒப்பிட்டு நிதிகள் வழங்குவதை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு முடிவுக்கு வருவதற்கும் அதுபோன்ற நிவாரண நிதிகளை அறிவிப்பதற்கும் இது போன்ற கள ஆய்வுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் சமீபத்தில் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். வர்தா புயல் வந்தபோது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்வதற்கு மத்திய குழு வந்திருந்தார்கள். அவர்கள் தயாரிக்கக்கூடிய அடிப்படையில் தான் அந்த புயல் நிவாரண நிதி போன்றவற்றை மத்திய அரசுகள் வழங்கும். அப்படி ஒரு நிலையில் தான் தற்போது மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இது போன்ற குழுக்களை அமைத்து நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அந்த அறிக்கையை கொண்டு நிவாரண நிதிகள் மற்றும் பயிர் காப்பீட்டில் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள், நீண்டகால திட்டங்கள், குறுகிய கால திட்டங்கள் உள்ளிட்டவற்றை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். களத்திற்கே நேரடியாக சென்று விவசாயிகளை, விவசாய அமைப்புகளை, விவசாய கூலி தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் இதற்காக செயல்படக்கூடிய கள செயல்பாட்டாளர்களை அவர்கள் நேரில் சந்தித்து ஆவணங்களை சேகரித்து புகைப்படங்கள் மற்றும் காட்சி தொகுப்புகள் எல்லாம் எடுத்து அவற்றை ஒரு அறிக்கையாக தயார் செய்து முதலமைச்சருக்கு அவர்கள் வழங்குவார்கள். மும்தாஜ், செம்மல், சிறு குறு விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு குறைந்தபட்ச நிவாரண தொகையா எவ்வளவு வழங்கப்படும்? அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சலுகைகள் எல்லாம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. சமீபத்தில் இந்த அரசு 2016ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற போது சுமார் 5000 கோடி ரூபாய் அளவிற்கு கூட்டுறவு வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய சிறு குறு விவசாய கடன்களுக்கான தள்ளுபடி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கி அந்த தள்ளுபடி என்பது நிகழும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவற்றை தாண்டி இங்கு பிரச்சனை என்பது பல கட்டங்களில் இருக்கின்ற ஒன்று சிறு குறு விவசாயிகள், இரண்டாவது நிலமற்ற விவசாயிகள், அதாவது குத்தகைக்கு நிலங்களை எடுத்து செய்யக்கூடிய விவசாயிகள். இவர்களை அனைவரையும் தாண்டி விவசாய கூலி தொழிலாளர்கள், அதாவது விவசாயிகளுக்கு எப்படி நேரடி பாதிப்பு இருக்கிறதோ அதுபோன்று விவசாய துறையை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விவசாய கூலிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும். அவர்களுக்கான நிவாரண உதவிகள், குறிப்பாக அவர்களுக்கான தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாட்களை கூட்டித் தருவது, தினசரி கூலிகளை கூட்டித் தருவது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் இடம்பெறும். அப்படி ஒரு நிலையில் இந்த அனைத்து தரப்பினரும் உள்ளடக்கக்கூடிய ஒரு நிவாரண தொகுப்பு தான் தற்போது களம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி அனைவருக்குமான பாதிப்பை உள்ளடக்கி இந்த குழுக்கள், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் அமைக்கப்படக்கூடிய குழுக்கள் தங்கள் தரவுகளை எடுத்து மாநில அரசுக்கு முறையான ஒரு அறிக்கையை தந்து அதன் மூலம் ஒரு முறையான அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நாம் எதிர்பார்க்கலாம். மும்தாஜ், தியாகச்செம்மல், இது குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்த கூடுதல் விவரங்களை எல்லாம் கேட்டு பெறுங்கள். கார்த்திகை செல்வன், கருகும் களஞ்சியம் அப்படிங்கிற தலைப்புல புதிய தலைமுறை குழு நீங்க தொடர்ச்சியாக டெல்டா பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக பயணித்து வருகிறீர்கள். கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு சரி என்றால் களத்தில் இருந்த விவசாயிகள் எழுப்பிய கோரிக்கையில் ஓரளவாவது தமிழக அரசிடமிருந்து பதில் வந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? இந்த அறிக்கை களத்தில் என்ன மாதிரியான பதிவளிப்புகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? செம்மல், தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகளுடைய இந்த மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் நம்ம தொடர்ந்து அந்த உழவர் பகுதிகளில் புதிய தலைமுறை அவர்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து மையப்படுத்தி அவர்களுக்கான பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற பாலையூர்னு ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். இங்க நிறைய விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்களும் விவசாயிகளும் பொய்த்து போன இந்த நிலத்தோட இருக்கிற விவசாயிகளும் நம்மோட இருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான விவசாயிகளுடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்ப உடனடியாக அரசாங்கம் அவர்களுக்கான பிரச்சனைகள்ல நாங்க உடன் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அறிக்கை வந்திருக்கிறது. முதலமைச்சர் இந்த அறிக்கையில அரசு எப்போதும் அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்ங்கிற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அடங்கிய இந்த குழு நேரில் பார்வையிட்டு அதுக்கான அறிக்கையை பெற்று நாங்கள் வறட்சி மாவட்டமாக அறிப்போம் அப்படிங்கிறதும், அதே போல பொங்கல் பரிசு உள்ளிட்ட திட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. இது குறித்து இங்க இருக்கிற சங்கத்தில் சார்ந்தவர்கள், விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள், அதே போல விவசாயத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளர்கள், சிறு குறு விவசாயிகள் இருக்கிறாங்க, விவசாய கூலிகளும் நம்மோட இருக்கிறாங்க. அவங்களோட கருத்து கேட்கலாம்.
இப்ப தமிழக அரசாங்கத்திலிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? அறிவிப்புங்கிறது இப்ப வந்திருக்கிற அறிவிப்பு எங்களுக்கு போதுமானதே இல்லை. இப்போ இந்த பகுதியில் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நாகப்பட்டினம் தாக்குதல் பாலையூர்ல தேவநதிங்கிற பாசனத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஒரு 10 நாள் தண்ணி கூட இந்த ஊருக்கு வாய்க்காலே வராம பாழடைஞ்சு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. மக்கள் இருக்க ஒரு நாளும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இறந்துகிட்டு இருக்குது, ஒரு நாளும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா வடகிழக்கு பருவமழை சுத்தமாவே இல்லை. மொத்தத்துல தண்ணி மேட்டூர்ல இருந்து வந்த தண்ணி 10 நாள் கூட கிடையாது. 180 நாள் தண்ணி கொடுக்க வேண்டிய மேட்டூர்ல இருந்து 20 நாள் கூட தண்ணி வரல. 20 நாள் தண்ணியும் வாய்க்காலையும் வந்து சேரல. அதோட விளைவு ஒரு நாள் மக்கள் கடனும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்காம பல வயதுல அவங்க கிட்ட இருக்க அண்டா குண்டா அடைச்சு கூட விதை விரைக்கும் வாங்கி விதை உழவுலாம் செஞ்சு இன்னைக்கு நிக்கதே நிக்கிறாங்க. இவங்களோட அறிவிப்புங்கிறது சும்மா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இல்ல. இப்ப முதல் கட்டமா இப்போ இதுவரைக்கும் முதலமைச்சர் பேசல அப்படின்னு உங்க சங்கத்து தலைவர் PR பாண்டியன் உள்ளிட்டவர் சொன்னாங்க. அவர் குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது வெளியிடணும் அப்படின்னாங்க. இப்ப அந்த அறிக்கை வந்திருக்கிறது. அறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு, நாங்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பா இருப்போம், இந்த பிரச்சனைகளை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு குழு ஆய்வு செய்து வறட்சி மாவட்டமாக அறிவித்து அதற்கு பிறகு செய்வோங்கிறார். நாங்க அதை ஒத்துக்கிறோம். PRP நேத்து போய் பார்த்திருக்காங்க. முதலமைச்சரை பார்த்ததுக்கு நாங்க 7 அமைச்சரோட அவங்க பார்த்திருக்காங்க. 7 அமைச்சரையும் உங்களுடைய காவிரி டெல்டாவில் பார்த்து அதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொன்னதுனால தற்காலிகமாக நாங்க 5ஆம் தேதி நடத்துற சாலை மறியல் போட்டா கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுடைய பதில் என்ன, அவங்க என்ன செய்ய போறாங்க, அரசாங்கம் எங்களுக்கு முழுசா செய்யணும். போன வருஷம் லாஸ்ட் இயர் வர வேண்டிய இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. போன வருஷம் வர இன்சூரன்ஸ் கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் இருக்கும், அந்த இன்சூரன்ஸ் தரல. இந்த வருஷம் வறட்சியா அறிவிச்சு, வறட்சி மாவட்டமா அறிவிச்சு இருக்கிற நிலங்களுக்கு வறட்சி நிவாரணம் இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்தாதான் எங்களுடைய உயிரிழப்பை இவங்க தவிர்க்க முடியும். இல்ல, இப்ப இந்த கோரிக்கைகளை நீங்க வர்ற குழுக்கள்கிட்டே கொடுக்க முடியும். இந்த குழு வருது, காலதாமதமா வருது. அதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் காலதாமதமா வர்ற குழுவால எந்த அளவுக்கு இந்த விவசாயிகளை கவர்ந்து பண்ண முடியும் அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே மத்திய குழுவும் மாநில குழுவும் கூட நிதியை ஒழுங்கான முறையில கொடுக்காம விவசாயிகளுடைய முழுமையான கடன்களையும் எந்த இதுவுமே செய்ய முடியாது. சங்கத்துல இருந்து உங்க பார்வை இப்படி இருக்குது, விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க பாப்போம். நீங்க என்ன பயிர் பண்றீங்க, இப்ப அரசாங்கத்தோட இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அறிவிப்பு சரியில்லை சார், அறிவிப்புலாம் இது கட்டுவிடாது. இல்ல, இப்ப என்ன ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நிவாரணம் வேணும்னு நினைக்கிறீங்க? 30,000 ரூபா வரணும் ஒரு ஏக்கருக்கு, அப்பதான் கட்டுவிடாது. அதான் சொல்றாரு முதலமைச்சர். என்ன சொல்லிருக்காருன்னா 25,000 ரூபாய் நாங்க ஆய்வு பண்ணிட்டு கொடுக்கறோங்கிறாரு. கொடுக்க போற சாடி பண்ணாரு. விவசாயிகள் மட்டும் பாதிப்பு கிடையாது. இல்ல விவசாயிகள் மட்டும் பாதிப்பு கிடையாது, விவசாய கூலி தொழில் பாதிச்சிருக்காங்க. இப்ப எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம் தாலுகாக்குள்ள பாளையூர்ல 450 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்க குடும்பங்கள் தான். இது வரைக்கும் இருக்கிற ஆடு மாடெல்லாம் வித்து விவசாயத்தை பண்ணிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாக்கா 30,000 ரூபாய் செலவு வருது. அப்படிங்கிறப்ப 450 ஏக்கருக்கு 1,20,00,000 ரூபாய் விவசாயத்துக்கு செலவு பண்ணிருக்கோம். இந்த பணத்தை செலவு பண்றாங்க கூலி தொழிலாக்கி தான் அந்த பணம் போகுது. அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய பாதிப்பு எங்க பகுதி அடைஞ்சிருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் கடற்கரை இது தேவநதி வடிகால் பற்ற பாசனம் வைக்காத, அதாவது முகத்துவாரத்தை தூர்வாரி இருக்காங்க. மிக வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அந்த முகத்துவார தூர்வாரத்தின் விளைவா பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள 3 கிலோமீட்டர் விவசாய நிலங்களை எங்களுக்கு பாதிச்சிருக்கு. விவசாயம் அந்த மீறி தண்ணி இறைச்ச பாத்தீங்கன்னா அந்த கருகி போயிருக்குது. விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணும், விவசாயிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும். விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வேணுங்கிறது ரொம்ப குறிப்பா சொல்றீங்க. சிறு விவசாயி குறு விவசாயி மட்டும் இல்ல, விவசாய கூலிகளுக்கும் வரணும், விவசாய தொழிலாளர்களுக்கும் கொடுக்கணும். பெரிய விவசாயிகள் பெரிய பண்ணைகள் விவசாயிகளை கிடையாது, எல்லாரும் தொழிலாளி தான், எல்லாரும் விவசாயி தான். அண்ணனாடு கூலி வேலை செய்யறவங்க தான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம். இந்த இப்ப ஒரு 3 மாசமா எந்த பொழப்புமே இல்லை. அவங்க சும்மா ஒரு டீ குடிக்க கூட ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த 2015-16 காப்பீட்டு தொகை இந்த அரசு வழங்கியிருக்கணும். இது வரைக்கும் அதை பத்தி இந்த அரசாங்கம் பேசவே இல்லை. இப்போ ரொம்ப தாமதமா இந்த ஆண்டுக்கு நாங்க சுத்தி பார்க்க வரோம்னு சொல்றது முழுக்க சுத்தி பாக்குறதுன்னு இல்ல, உங்க கருத்துக்களை கேட்க வரோன்றாங்க. இல்ல இது கைப்புள்ளிக்கு கண்ணாடி தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். தமிழ் இந்த நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவங்களோட அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டம் ஒரு அமைச்சர், அவங்களுக்கு தெரியாதா? இது இன்னும் தாமதப்படுத்துற வேலைதான். இது சுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரெண்டாவது ஆடு மாடுகள்லாம் இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் இங்க மேய்ச்சலுக்கே இருக்கும். அதுக்கப்புறம் மாடு மாடெல்லாம் என்ன செய்ய போகுது? கவர்மெண்ட் ஏதாவது வைக்க கொடுக்க போகுதா, அந்த ஆட்டுக்கு தீனின்னு கொடுக்க போதா என்னங்கிறது தெரியல. அடுத்தது என்னன்னா, ஒரு குடிக்கிறதுக்கு மனுஷாளுக்கு விட்டு தள்ளுங்க, ஆடு மாடுக்கு குடிநீருக்கு என்ன செய்ய போறாங்க? இதெல்லாம் எந்த விதமான ஆக்ஷன் இல்லை. என்னமோ தண்ணியை திறந்து விட்டேங்கிறாங்க, குளம் குட்டையெல்லாம் நிரப்புறாங்க. நீங்களே பாத்துங்க குளம் குட்டையெல்லாம் என்ன. செம்மல்
இது அறிவிப்பு, அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. குழுக்கள் வரப்போறாங்கன்னாலும் இது ஏற்கனவே காலதாமதமானதுங்கிற ஒரு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய இழப்புகளை புரிஞ்சுக்க முடியுது. 40 பேருக்கு மேல விவசாயிகள் மரணிச்சிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய உணர்வுகள் இப்படியாக இருக்கிறது. வருகின்ற அமைச்சர்கள், அதிகாரிகள் அடங்கிய அந்த குழு என்பது இவர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் பிரதிபலிப்பதாக, குறிப்பா அவர்களுடைய இழப்பீட்டு தொகை உள்ளிட்ட விஷயங்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்கிறது. நம்ம அடுத்தடுத்த நாட்கள் இதையெல்லாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். உழவர்களுடைய அந்த களத்திலிருந்து புதிய தலைமுறை அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அரசு தரப்பிலிருந்தும் இப்படியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த குழுக்கள் வரும்போதும் நிச்சயமாக புதிய தலைமுறை அவர்களோடும் பயணித்து விவசாயிகளுடைய குறைகளை, அவர்களுக்கான தேவைகளை உடனுக்குடன் பதிவு செய்யும். செம்மல், கார்த்திகை செல்வன், நீங்க குறிப்பிட்டது போன்று கடந்த 3 நாட்களாக களத்தில் இறங்கி நாம் டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீர் தொடங்கி அனைத்து பிரச்சனைகளையும் பதிவு செய்து வருகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் ஒளிபரப்பக்கூடிய விஷயத்துல பயிர் காப்பீடு சிக்கல்களால விவசாயிகள் பிரச்சனைக்குள்ளாயிருப்பது, கடன் உள்ளிட்ட விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கு கூட மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பு இருக்கிறோம். அப்படி ஒரு நிலையில இதுல வந்து டெல்டா விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கூட முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இந்த பயிர் காப்பீடு தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இல்ல, பயிர் காப்பீடு அப்படிங்கிறது வந்து இப்போ பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து உங்களோட பார்வை என்ன இருக்கு? இப்போ அதுக்கான ஒரு தேவைகளும் அதுக்கான ஒரு அதையும் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய அறிவிப்புல அதுவும் இருக்கிறது. அது அந்த காப்பீட்டு தொகையும் பெற்றுத்தரப்படும் அப்படிங்கிறாரு. இந்த கூட்டுறவுத்துறையில வந்து 2-2.5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கெல்லாம் நிவாரணமும் கிடையாது, இந்த இது இழப்பீடும் கிடையாதுங்கிறாங்க. இதெல்லாம் சுத்த மோசமான ஒரு விவசாயிகள் வந்து பயிர் காப்பீட்டுக்கான பணம் செலுத்தி இருக்கிறாங்க, பிரீமியம் செலுத்தி இருக்காங்க. அதே போல அரசாங்கமும் செலுத்த போறோம். அது கூடுதலாக அந்த பணம் உங்களுக்கு வந்து காப்பீட்டு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கடன் தாண்டி 83% நாகப்பட்டினம் தாலுக்கால அறிவிச்சாங்க. மத்திய அரசு தனது நிதியா கொடுத்தா சொல்றாங்க. மாநில அரசு செயல்படாத அரசா இருக்கிறதுனால ஒரு சிறத்தலைமை இல்லாத ஒரு தமிழக அரசு இருக்கு. யாரு முடிவு எடுக்கிறது? தலைமை செயலாளர் முடிவு எடுக்கிறது. அதுதான் இப்ப அறிவிப்பு வந்திருக்கு. நீங்க இப்ப அறிக்கை வந்திருக்கல, முதலமைச்சர் இருந்தாலும் அறிக்கை கொடுத்திருக்காரு. அரசியல்வாதி மாதிரி பேசாம விஷயத்தை நம்ம பிராக்டிகலா பேசுவோம். என்ன இப்ப வந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. இதுல என்னென்ன தேவைகள் வந்திருக்கிறது நமக்கு விவசாயிகள் தரப்புல இருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த குமுறல் சொல்லுங்க. ஆனா இதை வந்து நீங்க வந்து ஒரு இப்படி கொண்டு போறதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கை மேல உங்களுடைய தேவைகள், உங்களோட டிமாண்ட்ஸ், இந்த அரசாங்கத்தின் கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அப்படிங்கறத முன்வைக்கலாம். அதாவது அரசு கொடுக்க நிவாரணம் வந்து முழுமையாக விவசாயிகளை சென்றடைய வேண்டும், இடைத்தரகர் இல்லாம. அவங்க அக்கௌண்ட் பணம் கொடுத்தாலும் சரி, நேரடியாக சென்று சொல்லணும். இன்னொன்னு கிட்ட கூலி தொழிலாளருக்கு அன்றைக்கு தினக்கூலி அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த 150 நாள் வேலை திட்டம் முழுமையாக நாட்கள் அதிகப்பட்டு அனைவருக்கும் குடும்பத்துக்கு வந்து 200 நாள் சொல்ல முடியாது. கூடுதலான வேலை வாய்ப்பை கொடுத்தாதான் இந்த இறப்புல இருந்து தவிர்க்க முடியும். ஆடு மாடு வித்து சாப்பிட்ட பிறகு மறுபடியும் எதை வித்து சாப்பிடுறது? உங்களுக்கு விவசாயம் ரொம்ப மோசமான நிலைமையில அதான் கடந்த வாரம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ஒவ்வொரு காப்பீடு மத்திய சர்க்கார் இப்ப அறிவித்தபடி 25,000 ரூபாய்க்கு பயிர் காப்பீடு பண்றாங்க. ஆனா 4 கட்டமா அதை பிரிச்சு இப்ப வந்து விதை தெளிச்சு அதுக்கப்புறம் உழுது விதை தெளிச்ச வரைக்கும் 6,000 ரூபாய். அதுதான் இப்ப கணக்கு எடுத்திருக்காங்க. மொத்தமா முன்னாடி உள்ள பழைய முறைப்படி இருந்தா எங்களுக்கு வந்து ஒரு ஆண்டு முடிவில் அறுவடை பருவத்தில் தான் அறுவடை ஸ்டாட்டிகள் பண்ணி அதுக்குள்ள இழப்பீடு நிறைய கிடைக்கும். இப்ப ஒரு கட்டமா எடுத்து 6,000, அப்புறம் நடவு கதிர் வர இடத்துல ஒரு 6,000, அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு கற்பத்திரிக்கை ஒரு 6,000, அப்புறம் முடிஞ்ச உடனே ஒரு கொண்டு போறாங்க. முடிகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல காரணத்தினால எங்களுக்கு பயிர் காப்பீடுங்கிறது ரொம்ப கம்மியா 6,000 ரூபாய்க்கு கீழே வருங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். அதை முழுமைப்படுத்தி 25,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் இப்ப குழுக்கள் வராங்க, அரசோட குழு வருது, அங்கேயும் தெரிவிங்க. செம்மல், இங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட இழப்புகள், மரணங்கள் அப்படிங்கறது வந்து அவங்கள வேற ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு சூழல தான் வச்சிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து இன்னும் கூட அவர்களுக்கான முழுமையாக இருக்கிறோங்கிறத அவங்க வந்து பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த குழு வருவதே காலதாமதமாக வருகிறது என்கிற அந்த கருத்து பகிரப்படுகிறது. அதே போல பயிர் காப்பீட்டு திட்டங்களையும் கூட அவர்களுக்கு நிறைய குறைகள் இருக்கின்றன. இந்த குறைகளை களைவதற்கான இந்த குழு வரும்போது அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை எதிரொலிக்கும் விதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போது உங்களிடம் செல்வோம். நன்றி கார்த்தி செல்வன். களத்திலிருந்து தொடர்ச்சியாக டெல்டா விவசாயிகளுடைய குரல்கள் நாம் பதிவு செய்திருக்கிறோம். நீங்களும் களத்திலிருந்து நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்திருக்கிறீர்கள். அதன் ஒரு பகுதியாக அரசினுடைய இந்த அறிக்கையை ஒரு நம்ம இம்பாக்ட் நம்ம இதில் கிளைம் பண்ணிக்க நம்ம வந்து விரும்பவில்லை என்றாலும் ஒரு அதிர்வை, ஒரு அசைவை இந்த கள ஆய்வு ஏற்படுத்தியிருக்கு என்று நாம் நம்பலாம்.